கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட பத்தி உங்களுக்கு தெரியாத 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க எப்போவாச்சும் ஒரு லாங்கான கான்வர்சேஷனுக்கு அப்புறம் சோர்வா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் டெய்லி நிறைய கிளைண்டோட ஸ்டோரிஸ் அண்ட் அவங்களோட எமோஷன்ஸை கேட்கும்போது அந்த டே எண்ட்ல எக்ஸாஸ்டடா ஃபீல் ஆனாலும் அது அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் செஷன்ல சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சின்ன தயக்கமா இருந்தாலும் இல்ல நீங்க பேசுற விதத்துல ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்சாலும் அதை நோட் பண்ணி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சைக்காலஜிஸ்ட் டெய்லி கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் கிளைண்ட் ஷேர் பண்றதை லிசன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒர்க் இருக்கிறனால அவங்களுக்குள்ளே ஓவர் த டைம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதாவது நிறைய சைக்காலஜிஸ்ட் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க ஒர்க்னால பர்சனலா ஹீல் ஆயிருக்காங்க அண்ட் ரொம்பவும் எம்பத்தட்டிக்காவும் அண்ட் எமோஷனலாவும் அவரா இருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்றாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளைண்ட் கிட்ட பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணாலும் சில கிளைண்டோட ஸ்டோரிஸ்லாம் ரொம்பவும் ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். அதாவது அவங்க பட்ட கஷ்டங்கள், அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, இதெல்லாம் ஒரு சைக்காலஜிஸ்ட் யார்கிட்டயும் ஷேர் பண்ணலனாலும் இந்த ஸ்டோரிஸ்லாம் அவங்களுக்கு ஒரு லெசனா அவங்க கூட எப்பவுமே இருக்கும். நிறைய பேரு சைக்காலஜிஸ்ட்னா மைண்ட ரீட் பண்ணுவாங்க இல்ல அவங்க பாக்குற எல்லாரையும் அனலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. சைக்காலஜிஸ்ட் ஒரு செஷன்ல கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை தவிர அவங்க பாக்குற எல்லாரையும் இல்ல அவங்க பேசுற எல்லாரையும் டயக்னோஸ் பண்ண மாட்டாங்க.